ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 22/12/2023 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள், தக்ஷிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்விரை, தசமி, கரிநாள், சமநோக்கு நாள், தேசிய கணித தினம், கணித மேதை திரு ராமானுஜன் பிறந்த தினம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசையை நோக்கி பயணம் மேற்கொள்வதாக இருப்பவர்கள் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பா இந்த பயணம் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். தனுசு லக்னம், இருப்பு 4 நாழிகை 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:25க்கு, கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 10 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:18 வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:59 மணி வரை பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் இன்று காலை 10 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 8:13 மணி வரை வனிசை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 11:18 வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் பூரம் மற்றும் உத்திரம். இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பி தருவதாக இருந்தால் காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பி தருவது உத்தமம். சில பேருக்கு சாயந்தரம் விளக்கு வச்சு கொடுக்கறது உச்சிதம் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா சாயந்தரம் 6-7 தான் செவ்வாய் கோரை வருது, அந்த நேரத்தில் கொடுக்கறது தான் உச்சிதம். ஆனால் வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சு கொடுக்கறது கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கணும், அந்த நேரத்தில் எடுத்து வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் ஒரு 7 மணி கூட மேலே நைட்டு கொண்டு போய் கொடுத்துக்கலாம். சரியா? இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகராகிய ஸ்ரீ சுக்கிர பகவானின் வழிபாடும் சுபிக்ஷமான வாழ்க்கை பெற வழிவகை செய்யும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சந்திரன், கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சுக்கிரன், விருச்சிக ராசியில் புதன் மற்றும் செவ்வாய், தனுசு ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். அந்த அலைச்சல் திருச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது. ஏன்னா குரு பகவானோட சந்திர பகவான் சேர்றார், நல்லது தான். உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார், கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அதே சமயம் சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். அதே சமயம் 12ஆம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில செலவுகளையும் வச்சுன்னு தான் இருக்கார். என்ன பண்ணுறது, மீட் அவுட் பண்ணின்னு தான் இருக்கீங்க. கணவன் மனைவிக்கிட்டே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து செல்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் தற்சமயம் ஈடுபட வேண்டாம்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மூதா வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் இனிமையாகும் நாள். அற்புதமான இடமாற்றம் கிடைக்கும். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பிளஸ் குரு பகவான் இருக்கார். அருமையான சந்தோஷமான இடமாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக வீடு தேடின்னு இருக்கீங்க, வாடகைக்கு கிடைக்கல, இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கவனமாக எல்லாத்துலேயும் இருந்தீங்கனாலே அற்புதமாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு அற்புதமாக கொடுப்பார். ஏன்னா இந்த யோகக்காரகன் போகக்காரகன் பெருசாக யோசிக்க வைப்பார். நீங்கள் பெருசாக யோசிச்சிங்கன்னா பெருசாக வருமானம் வரும். அதே சமயம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான மனநிலையில் பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றி அடையும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல அருமையான உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் குருவும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறா. அதே சமயம் 10ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் இருந்துட்டு உங்களை பொறுப்பையும் கொடுத்து சிறப்பாக உயர்வடைய வைக்கிறார். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் உங்களுடைய எண்ணங்களில் நிறைவேற்றணும் அப்படின்னா கவனமாக எல்லாத்துலேயும் செயல்படணும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை மிகச்சுவையாக இருக்கும். மேன்மையான ஒரு வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தினருக்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். எடுக்கும் காரியங்கள் கடகடன்னு முடிக்கிறதுனால அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக பணிபுரிவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். அற்புதம். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன். அதே சமயம் குரு பகவான் இருக்கார். 9ஆம் இடத்துல இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு ராகு பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சில உயர்வுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு பொறுப்பாக வேலைகளை செஞ்சீங்கன்னா சிறப்பு கண்டிப்பாக இருக்குது. சாதாரணமாக கடகராசிக்காரர்கள் பொறுப்போடு தான் செய்வீங்க. அதை நல்லா செய்யுங்க, கண்டிப்பாக உயர்வுகள் இருக்குது. குடும்பத்தில் அருமையான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த பிணக்குகள் அகலும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலைகள் குறையும் நாள். அப்பாடா,
ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் விலகிடுத்து. உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரபகவான் வந்துட்டார். அதே சமயம் 9ஆம் இடத்துல குரு பகவானும் இருந்துருக்கு. உங்களுக்கு உயர்வுகளை கண்டிப்பாக கொடுப்பார். 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ குறையும், கவலைகள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் அகலும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான போக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை அகலும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில தகவல்கள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திர பகவான் அஷ்டமராசியில் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கார். அதனாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு பகவானும் 8வது இடத்துல இருக்கார். 7வது இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஜென்மராசியில் கேது பகவான் இருக்கார். என்ன பண்ணுறது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னைக்கு. சரியா? எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த விலை உயர்ந்த பொருட்களை கையாளணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடிகாரம் வந்து ரிப்பேர் ஆகும். உடனே பேட்டரி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி வாங்கிட்டு வந்து நான் போடுறேன் பேர் வழின்ட்டு கடிகாரத்தை உடைக்கப்படாது. புரியுதா? கடிகாரத்தை கரெக்டாக இது பண்ணி அந்த விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு இதுலேயும் கவனமாக இருக்கணும். வாகன பயணம்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எடுக்கிற இதிலெல்லாம் பேசுகிற பேச்சிலெல்லாம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் வரலாம். நீங்கள் திமேன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனால் விடையந்தோடன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் கவனமாக இருக்கணும். சரியா? அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே பேசுகிற வார்த்தையிலெல்லாம் கொஞ்சம் கனிவை கொண்டு வந்தால் நல்லது, கடுமை வேண்டாம். புரியுறதா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளை அனுசரித்து போகணும். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். புரியுறதா? அதே சமயம் சாப்பாட்டு நேரத்துலையும் கரெக்டாக சாப்பிட்டு உடம்பையும் பார்த்துக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு வேலையும் நல்லபடியாக செய்யலாம். அதேமாதிரி உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் கோப்புகளில் சரிவர கையாள்வது உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புது முயற்சிகளை தவிர்க்கவும். கொடுக்கல் வாங்கலில் உள்ளவர்கள் புதிய முதலீடுகளை இன்றைய தினம் செய்ய வேண்டாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதொருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரோட இந்த சந்திர பகவான் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறார். 6ஆம் இடத்துல பகைரூன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதே சமயம் விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். சந்தோஷமான நாள். நண்பர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அருமையான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நாள். பகிரூன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூடவே சந்திர பகவான் வந்து உங்களோட முயற்சிகளை பெருசாக கொண்டு வருவார். என்ன ஆனால் நீங்கள் என்ன ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக அழகாக வேகமாக வேலை செய்யணும். கவனமாக வேகமாக வேலை செஞ்சாலே உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாரி குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கணவன் மனைவி அப்படிங்கும்போது கொஞ்சம் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசுபடுத்தாமல் கவனமாக நம்ம குடும்ப ஒற்றுமை தான் முக்கியம்னு அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க.
தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அருமையான எதிர்பார்த்த ஒரு தகவல் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள். 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு சில உயர்வுகளை கொடுத்துட்டு இருக்கார். கூடவே சந்திர பகவானும் வந்துடுறார். அற்புதமான பலன்கள் இன்னைக்கு கிடைக்கும். உங்களோட ஆன்மீக எண்ணங்கள் கைகூடும். அதனாலேயே உங்களுக்கு மனசுல ஒரு தைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது பலிதமாகும் நாள். சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்தை குரு பகவான் இருந்தாலும் சந்திர பகவான் இருந்துட்டு உங்களோட எண்ணங்களை பலிதம் பண்ண போறார். அதாவது நிறைவேற்றி வைக்க போறார். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களோட முயற்சிகளை முடுக்கி விடுவார். இந்த முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் கேது பகவான் அற்புதமாக கொடுக்க போறார். அதனால இன்னைக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவனமாக வேலை செய்வீல். அந்த கவனமே உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான ஒரு போக்கு தென்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அருமையாக செயல்படுவார்கள். தொழில் வியாபாரத்தில் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். அதன் மூலம் மேன்மையான ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணம் உருவாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் வெற்றி அடையும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூடவே சந்திர பகவான் இருக்கார். அதனாலே உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு பலிதமாகும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். அதனால நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு உங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளணும். காலையிலேருந்தே எல்லா வேலைகளும் கடன்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டு டூ டூ லிஸ்ட் போட்டு வேகமாக வேலை செய்யணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். தொழில் வியாபாரத்தில் சில அதிரடி திருப்பங்களை ஏற்படுத்துவீர்கள். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாகும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில தகவல்கள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுமையான ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் நரசிம்மர் சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துட்டு இருக்கார். அற்புதமான ஒரு சந்திரனும் கூட வந்துடுறார். இருக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உங்களோட பஞ்சமாதிபதி ராசிநாதனோட சேர்ந்துட்டு இருக்கார். குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். என்னதான் உங்க ஜென்மராசியில ராகு பகவான் இருந்துட்டு ஒரு சில குழப்பங்களை கொடுத்தாலும் நீங்க தெளிவான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள்.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய கடன் உதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் அருமையான சில சலுகைகளை பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் குதூகலமாக இருப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமான சூழ்நிலையோடு பயணிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.